ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஆம்லெட் ரெசிபி தான். இந்த ஓட்ஸ் ஆம்லெட்டை நம்ம காலையில் சாப்பிட்டா ஈவினிங் வரைக்கும் நமக்கு எனர்ஜி அப்படியே சஸ்டெயின் ஆகும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரோல்டு ஓட்ஸ் வந்து நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ்னு வச்சுக்கலாம். அதை வந்து நல்லா ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கோங்க. ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு அதோட ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் வந்து நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் மில்க் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் தான் ஆட் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இந்த மீன் டைம் நான் 2 எக்ஸ் எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். அதோடு நான் கொஞ்சம் மஞ்சள், சில்லி பவுடர், தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் வெங்காயம், ஹாஃப் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ், அப்புறம் ஒரு சில்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ வந்து அந்த நம்ம ஓட்ஸ் அண்ட் மில்க் மிக்சர் இருக்குது பாருங்கள், அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு நீங்கள் கேரட் அண்ட் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓட்ஸ் மிக்சரோடு பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு நான் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை தோசை மாவு ஊற்றுற மாதிரியே ஊற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு அகலமாகவும் எந்த அளவுக்கு மெலிசாவும் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா குக் பண்ண விடுங்க. உடனே நீங்கள் ஃப்ளிப் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து உடஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நான் அந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ திருப்பி அந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக, அவுட் சைட் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ ஒரு ஹெல்தியான ஃபில்லிங்கான ஒரு ஓட்ஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டியாக உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு பசியே எடுக்காது. உங்களுக்கு இந்த ஓட்ஸ் ஆம்லெட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்தியான ஃபாஸ்ட்டாக கம்மி இன்க்ரீடியன்ஸோடு உங்களுக்கு ரெசிபீஸ் வேணும்னா check into my channel Sudhavin Illam All About Life, and please do subscribe and hit the bell icon. Thanks for watching. Stay tuned to Sudhavin Illam All About Life. Bye till we meet again.